Good morning, Ram. Good morning, Priti. Okay, Ram, Saturday, Sunday ரெண்டு வீக்கெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப கடுப்பா இருக்குங்க. சாட்டர்டே சண்டே ரொம்ப ஜாலியா இருந்தேன். ஏங்க ஸ்கூல் போற குழந்தை மண்டே வந்து அழுதுட்டே வரீங்க? எல்லாருக்கும் அப்படிதானங்க. நம்ம என்னதான் வயசான பையன் அப்படி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? வயசானவனா இருந்தாலும் எனக்கு வந்து அந்த மண்டே அப்படினாலே வந்து கடுப்பா தான் இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? ஆனா அதே மண்டே வந்து ஏதாவது ஃபெஸ்டிவலோ இல்ல உங்க பர்த்டே வந்து எவ்வளவு எந்துவா இருக்கீங்க? ரொம்ப ஜாலியா இருக்கும். இருக்கீங்களா? அந்த எந்தோட ஓபனிங் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். பிரீத்தி, நீங்க ஃபீனிக்ஸ் பறவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்ல. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஆக்சுவலி ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்றது ஒரு மித்து தான். அது உண்மையிலே கிடையாது. பாத்தீங்கன்னா வில் பவர் அதிகமா உள்ளவங்களோட வந்து அவங்க வந்து கம்பேர் பண்ணுவாங்க, ஒப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீனிக்ஸ் பறவை வந்து சூரியன் வந்து ரொம்ப இஷ்டமா. சோ நான் அதை வந்து எப்படியாவது நான் கிட்ட போயே தீருவேன் அப்படின்னு வந்து ஃபீனிக்ஸ் பறவை வந்து பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சூரியன் கிட்ட போக முடியாது இல்லையா? யாரா இருந்தாலும் அதை எரிச்சிடும். அதே மாதிரி வந்து ஃபீனிக்ஸ் பறவை வந்து சாம்பல் ஆயிடும். பட் ஆனால் அந்த சாம்பலையும் மீறி திரும்ப உயிர் எடுத்து திரும்ப வந்து அந்த இலக்கு நோக்கி பறக்கும் அப்படின்னு வந்து ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எதுலையுமே வந்து தோல்வி அடைஞ்சா கூட திரும்ப திரும்ப ட்ரை until you succeed சொல்ல வரீங்க. சோ சூரியனை பத்தி ஒரு ஃபேக்ட் சொல்லும்போது மக்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்து சூரியோதயம் பார்க்க போறோம்னு பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சூரியோதயம். இன்று 9/11/2015 திங்கட்கிழமை, மன்மத வருடம் ஐப்பசி மாதம் 23ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:08 ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகன் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி திரையோதசி, சித்திரை நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்று கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். ராம், நீங்க வந்து ஃபீனிக்ஸ் பேர்டை பத்தி சொன்னீங்க. எனக்கு ஒரு ஃபேக்ட் ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஊரெல்லாம் எப்படி வந்து குபேர பொம்மை, அதுவும் சைனீஸ்ல இருந்து வந்தது தான். குபேர பொம்மை வந்து வீட்டில் வச்சா காசு சேரும் அப்பெல்லாம் நம்ம ஒரு விஷயம் ஃபாலோ பண்றோம் இல்லையா? அதே மாதிரி சைனால வந்து இந்த ஃபீனிக்ஸ் பேர்டை வந்து வால் ஹேங்கிங்காவோ இல்லை ஏதாவது பொம்மையாவோ ஸ்டாச்சுவாவோ வீட்டில் எங்கேயா வச்சோன்னா வீடு ரொம்ப செழிப்பா இருக்கும். ஓகே, சைனீஸ் பீப்புள் வந்து பொதுவாக வில் பவருக்கு வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் மேபி ஃபீனிக்ஸ் பறவை மேபி இருக்கலாம். ஓகே, நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து அபிராமி அந்தாதிலேருந்து ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்றதுக்கு இலக்கிய மிகு திரு ஸ்ரீனிவாசன் வந்திருக்காரு. பார்த்துடலாமா? பார்க்கலாம். இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களில் 50வது பாடல் அம்பிகையை நேரில் காண என்கிற தலைப்பிலான அம்பிகையினுடைய திருநாமங்கள் அற்புதமாக தொடர்ந்து வரக்கூடிய அற்புதமான பாடல். நாயகி, நான்முகி, நாராயணி, கை நளின பஞ்ச சாயகி, சாம்பவி, சங்கரி, சியாமளை, சாதி நச்சு வாயகி, மாலினி, சூலினி, வாராகி, மாதங்கி என்ற ஆயகி ஆதியுடையாள் சரணம் அரண் நமக்கே என்ற அருமையான பாடலினை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவியினுடைய கரங்களிலே மலர் அம்புகள் 5 மலர்கள் அம்புகளாக இருக்கின்றன. பஞ்சதன்மாத்திர சாயகா என்று லலிதா சகஸ்ரநாமம் சொல்லும். பார்க்கும் திசைதொறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் 5ம் கரும்பும் என்று சொல்லுவார் அபிராமி பட்டர். அப்படி 5 மலர்கள், 5 மலர்களையும் தேவி கரங்களிலே தாங்கி இருக்கிறாள் ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரி. கை நளின பஞ்ச சாயகி என்று சொல்லுகிறாள். தேவியினுடைய அருமையான தன்மை ராஜமாதங்கி என்று சொல்லுவார்களே பராசக்தியினுடைய நாமத்திலே. அப்படி தேவி 5 பானங்களை கையில் வைத்திருக்கிறாள். தாமரை மலர், நீலோர்பலம், தேவியினுடைய மிக பேரெழில் வாய்ந்த அந்த கரங்களில் இருக்கக்கூடிய மலர்கள். ஆர்க்கும் புதுமலர் 5ம் என்று சொல்லுவார்.
அப்படிப்பட்ட மலர்களையெல்லாம் கையிலே வைத்திருக்கக்கூடிய பராசக்தியினுடைய பேரழகை சொல்லுகிறார். சாதினச்சு வாயக்கி. எப்படி எம்பெருமானுடைய கரங்களிலும் கழுத்துக்களிலும் பாம்பை மாலையாக போட்டிருப்பாரோ, நாகங்களை மாலையாக அணிந்திருப்பாரோ, நாகாபரண பூஷிதா என்று சொல்லுகிறாரே, அப்படி தேவியினுடைய உடலெங்கும் தேவி முழுமையாக நாகங்களை அணிந்திருப்பாள் என்று சொல்லுகிறார். நாகங்களை எதற்கு ஒப்பீடு செய்கிறார்கள் பெரியவர்கள் என்று கேட்டால், வெறும் பாம்புகளை கழுத்திலேயும் கைகளிலேயும் காதிலே குண்டலமாகவும் அணிந்திருப்பது என்பது புறத்தினுடைய அடையாளம். பாம்புகளை போட்டிருப்பதனால் எல்லோரும் பயப்படுவார்கள் என்பதல்ல. பாம்புகளை எதற்கு ஒப்பீடாக சொல்லுகிறார்கள் என்றால், குண்டலினி சக்திக்கு ஒப்பீடாக சொல்லுகிறார்கள். நம்முடைய குண்டலினி இருக்கிறதே, நம்முடைய சக்தி இருக்கிறதே, நம்முடைய உயிர் ஆற்றல் இருக்கிறதே, அந்த உயிர் ஆற்றலில் 2 வகையான பாம்புகள் பின்னி பிணைந்து நம்முடைய முதுகு தண்டுவடத்தின் வழியாக மேலே வந்து சகசிராரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அமுதங்களை பொழியக்கூடிய வகையிலே அந்த தியான யோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முறை. ஆகையினாலே தான் விஷத்தன்மை பொருந்திய வாயுடைய நாகங்களை அணிந்தவள் என்று சொல்லுகிறார். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய 6 ஆதாரங்களின் வழியாக மூலாதாரத்தில் இருந்த அந்த கனலை எழுப்பி முறைப்படியாக யோகம் பயின்றவர்கள் சகசிராரத்திலே அமுத கலசமாக மாற்றி அதை மிக அற்புதமான அருளாக உலகத்திற்கு வழங்குகிறார்கள். மூலாதாரத்திலே நெருப்பாக இருக்கக்கூடிய அந்த சக்தி சகசிராரத்திற்கு வருகிற பொழுது குளிர்ச்சி பொருந்திய சந்திரனுடைய அமுத கிரணம் போல மாறிவிடுகிறது. அப்படி ஒரு மிகப்பெரிய ஆற்றலை தரக்கூடிய தியான யோக சக்தி அது. எல்லா மனிதர்களுக்குள்ளுமாக இருக்கிறது. எல்லா மனிதர்களும் அதை முயற்சி பண்ணலாம். மூலாதாரத்திலே கனலாக தேவி இருக்கிறாள். மூலாதாரத்து மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்பது விநாயகர் அகவல். கால் என்று சொன்னால் காற்று என்று பொருள். இடகலை பிங்கலை வழியாக முறைப்படியாக மூச்சு பயிற்சி செய்தவர் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கனலை எழுப்புகிறார்கள். அப்படி தேவியினுடைய மிகப்பெரிய கருணையினாலே 6 ஆதார சக்கரங்களிலும் அவற்றை தரிசனம் பண்ணுகிறார்கள். அப்படி மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய கனலை மிக அழகாக குறிப்பிடுவார் பட்டினத்தடிகள். முன்னை இட்டதி முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்க மூழ்கவே என்று சொல்லுவார். முன்னை இட்டதி முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடிவயிற்றிலே என்று சொல்லுகிறார். அடிவயிற்றிலே ஒவ்வொருவருக்குள்ளாக இந்த ஆன்மா பிறக்கிற பொழுது அந்த சக்தியும் கூடதாக இருக்கிறது. ஆனால் யாரோ ஒருவர் தான், லட்சத்திலே ஒருவர் தான் இந்த சக்தியை மிகப்பெரிய ஆற்றலாக மாற்றி இந்த உலகத்திற்கு வழங்குகிறார்கள். அப்படி சாதினச்சு வாயகி மாலினி அதை மாலையாக அணிந்திருக்கிறாள். சூலினி தேவி சூலத்தை கையிலே ஏந்தியவளாக காட்சி தருகிறாள். மூவிலை சூலம் என்று சொல்லுவார் அப்பர் பெருமான். 3 சக்திகளாக பிரித்து இருக்கக்கூடிய அந்த சூலத்தை கையிலே தேவி வைத்திருக்கிறாள். சூலாத்யாயுதன் சம்பன்னா என்று லலிதா சகஸ்ரநாமம் சொல்லும். அப்படி சூலத்தை தேவி வைத்திருப்பதனாலே அவளுக்கு பெயர் என்ன? சூலினி என்ற பெயராக இருக்கிறது. மாலினி, சூலினி, வாராகி. தேவியினுடைய படைத்தலைவி வாராகி. இன்றைக்கு வாராகி வழிபாடு எல்லா இடங்களிலும் நிறைந்து காணப்படுகிறது. பௌர்ணமி காலங்களிலே வளர்பிறை தசமியிலே வாராகியினுடைய வழிபாடு மிக சிறப்பாக இருக்கிறது. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு நீங்கள் சென்றால் தஞ்சாவூர் பெரிய கோயிலிலே பெரியநாயகியினுடைய சன்னிதானத்திற்கு நேர் எதிராக நாம் இங்கே இருந்து செல்லுகிற பொழுது இடப்புறமாக தேவியினுடைய அருமையான வாராகி சந்நிதி இருக்கிறது. அப்படியே அந்த சந்நிதியிலே போய் நின்றோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். சிறிது நேரம் அமர்ந்திருந்தால் கூட உடலிலெங்கும் மிகப்பெரிய சக்தி பாய்ந்த ஒரு அருளை நாம் உணரலாம். மிக அழகாக அந்த அர்ச்சக பெருமக்கள் அற்புதமாக அலங்காரம் செய்திருப்பார்கள். அப்படி தேவி வாராகி அங்கே காட்சி தருகிறாள். அங்கேதான் மிக அழகான சித்த புருஷர் தஞ்சாவூரிலே மிகப்பெரிய அளவிலே பிரதிஷ்டை செய்தவர் கருவூர் சித்தர். ஆலயத்தை சுற்றி வருகிற பொழுதே தஞ்சையில் பெரிய கோவிலிலே கருவூர் சித்தருக்கென்று தனி சன்னிதானம் இருக்கிறது. அவர் வழிபாடு செய்த மாபெரும் சக்தி வாராகி. எல்லா சித்தர்களும் வழிபாடு செய்யக்கூடிய பராசக்தி வாராகி. அந்த வாராகியினுடைய நாமம் குதிரைக்கார் என்று சொல்லுவார்கள். அவளை வழிபாடு செய்வதன் மூலமாக மனதிலே இருக்கக்கூடிய அத்தனை தீய சக்திகளும் வெளியே போய்விடும். மனம் தூய்மையாக, மனம் தியானத்திற்கு உகந்ததாக மாறக்கூடியது.
எதிரிகளை அழிப்பதிலே ஆற்றல் படைத்தவள் என்று சொன்னால் முதலிலே அகத்திலே இருக்கக்கூடிய எதிரிகள். ஆரவாரமாய் எழும் அகப்படை புறப்படை என்று சொல்லுவார் அருட்கவி கூசேரா. ஆரவாரமாய் எழுதல் எது இருக்கிறது என்று சொன்னால் அகப்பகை தான் முதல்ல இருக்கிறது. அந்த அகப்பகையை ஓட்டக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்தவள் வாராகி. சாதினச்சு வாயகி மாலினி சூலினி வாராகி மாதங்கி ராஜமாதங்கி, அந்த பஞ்சபாணத்தினுடைய சக்தியாக தேவி விளங்குகிறாளே, அப்படி மாதங்கி, அவளுக்கு ராஜமாதங்கி என்று பெயர். மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சியை ராஜமாதங்கி வடிவமாக சொல்லுவார்கள். ராஜமாதங்கியினுடைய அழகான தியான ஸ்லோகம் ஒன்று இருக்கிறது தமிழிலே. பாதமது தன்னை பத்மமது தாங்க பங்கைய முகத்தின் செல்வி, காதரிகில் கிளிதான் பேசும் மொழியதில் கனபிரியம் உள்ள செல்வி, நாதமது கொண்ட வீணை தனையே நயமாக பழகும் செல்வி, மாதங்கி என்ற பெயர்தனை கொண்டே மங்களங்கள் அருளும் செல்வி என்று சொல்வார்கள். கரங்களிலே வீணை வாசித்து கொண்டே இருப்பாள். தோளிலே ஒரு கிளி அழகாக அமர்ந்திருக்கும். அந்த கிளி என்ன சொல்லும்? வேதங்களை ஓதிக்கொண்டே இருக்கும். காதரிகில் கிளிதான் பேசும் மொழியதில் கனபிரியம் உள்ள செல்வி. அவள் பாதத்தை தாமரை மலர் தாங்கி இருக்கும். அவள் திருமுகம் தாமரை மலர் போல இருக்கும். அந்த மாதங்கி யாரெல்லாம் வழிபாடு பண்ணுகிறார்களோ அவர்களெல்லாம் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள். ராஜவசியம் பெறக்கூடிய அருமையான ஒரு தன்மையை தேவி அருள் பாலிப்பாள். அரசாங்கத்திலே மிக உயர்ந்த பதவியிலே IAS போன்ற கல்வி கற்று உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் ராஜமாதங்கியை வழிபாடு செய்தால் அவர்களுடைய ஆற்றல், அந்த ஆளுமைத்தன்மை என்று சொல்லுகிறோமே, பர்சனாலிட்டி, அந்த ஆளுமைத்தன்மையை அதிகமாக அளிக்கக்கூடியவள் பராசக்தி. ஆளுமைத்தன்மையை அதிகமாக வரமாக தரக்கூடியவள் பராசக்தி மாதங்கி. அப்படி நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சியாமளை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்ற ஆயகி ஆதி உடையாள் சரணம். அவளுடைய பாதம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அரண் நமக்கே. ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை, மிகப்பெரிய ஒரு அரண்மனை, அதற்கு மதில் சுவர் நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த மதில் சுவர் மிகப்பெரிய மதில் சுவர். அந்த மதில் சுவர் எப்படி அந்த அரண்மனையை காக்கிறதோ, அந்த கோட்டையை காக்கிறதோ, அதுபோல இந்த நாமங்கள் எல்லாம் அவளுடைய திருவடியை பற்றி கொண்டால், இந்த நாமங்களை சொன்னால் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்குகிறது. நாம் எங்கே சென்றாலும், எங்கே வெளியிலே சென்றாலும் இந்த நாமத்தை சொல்லிவிட்டு, இந்த பாடலை சொல்லிவிட்டு சென்றோம் என்று சொன்னால் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இந்த நாமங்கள். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சியாமளை சாதினச்சு வாயகி மாலினி சூலினி வாராகி மாதங்கி என்று ஆய கியாதி, இத்தனை புகழ், ஆய கியாதி உடையாள் சரணம். அவளுடைய பாதங்கள் அரண் நமக்கே. இதுதான் மிகப்பெரிய பாதுகாப்பு. நமக்கு உலகத்திலே மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்கக்கூடிய அவளுடைய திருவடிகளை இடையறாது பற்றி கொண்டு அவளுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் நாமும் இந்த உலகத்திலே அன்னை அபிராமியினுடைய திருவருள் கருணையினாலே, குருநாதருடைய திருவருளினாலே அம்பிகையை நேரிலே தரிசிக்கக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை பெறலாம் என்பதனாலே திரும்ப திரும்ப அம்பிகை பக்தர்கள் அனைவரும் இந்த பாடலை சொல்லிக்கொண்டே இருப்போம். ஒரு நாள் நிச்சயமாக நம்முடைய வாழ்நாளிலே பராசக்தியை நேருக்கு நேராக தரிசிக்கக்கூடிய எத்தனையோ மிகப்பெரிய பாக்கியவான்களிலே நாமும் ஒருவராக மாறக்கூடியவராக நிச்சயம் மாறலாம். இந்த அபிராமி அந்தாதியினுடைய அற்புதமான தமிழ் பாடலை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருப்பதனாலே என்று சொல்லி அபிராமியினுடைய கருணையினாலே அவளுடைய திருப்பாடல்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரீத்தி, இப்போ நான் ஒரு கோட் சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, amateur sit and wait for inspiration whereas the rest of us get up and go to work. ஓகே, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, amateurs அப்படின்னா வந்து யாராவது ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஒர்க்கை வந்து பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து சாக்கு போக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து இவர் இன்ஸ்பயர் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய ஒர்க் பண்ண மாட்டாங்க. வேறஸ் ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணி அந்த லெவல்ல வந்து சக்சீட் அவங்க ப்ரொஃபஷனில் சக்சீட் ஆகும்போது அவங்களே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுவாங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது நம்ம உட்காந்துட்டே இருந்தோம்னா அமெச்சராக தான் இருப்போம் கடைசி வரைக்கும். யாருக்கும் ரோல் மாடல் ஆக முடியாது. ஸோ கெட் அப் அண்ட் கோ டு ஒர்க். எல்லாருக்கும் வந்து ரோல் மாடல் ஆகலாம். ஓகே, ஸோ உட்காந்த இடத்துல எதுவும் கிடைக்காது அப்படின்றது வந்து வித்தியாசமா சொல்ல வந்திருக்கீங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் நானும் லைஃப்ல பார்த்துருக்கேன். ஓகே, இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக டாக்டர் ரத்னவேல் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவர் எந்த டாபிக்ல பேசுறான்றதை வாங்க செக்மெண்ட் குள்ள போய் பார்த்துடலாம். இது சொல்ல விரும்பினேன்.
சந்தோஷம் ஒரு குழந்தை பிறக்கும்போது மாத்திரம்தான் அழுகணும். பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு முழுக்க சந்தோஷம்தான் இருக்கணும். அதாவது ஒரு பிறவியினோட இதே சந்தோஷத்தில் தான் இருக்குது. அந்த பிறவியினோட ஃபெயிலியர் சந்தோஷம் இல்லைன்னா ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ நம்ம பிறக்கிறதே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். சரி, இந்த பிறக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லும்போதே இந்த சந்தோஷமே 50% ஜெனட்டிக், 10% நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கொடுக்கக்கூடியது, 40% நம்மளில் இருக்கிறது. 50% ஜீன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஜீனே இருக்குது, 5HTT ஜீன் அப்படின்னு. இந்த ஜீனோட பிறக்கிறவங்க பொதுவாகவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ அவங்கள நம்ம சைடில் வச்சிடலாம். மீதி 50%ல் 40% நம்மளை சந்தோஷம் ஆக்கிக்கிடணும். நம்மளை சந்தோஷம் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 7 கடல் தாண்டியோ, 7 கிணறு தாண்டியோ, 7 மலை தாண்டியோ, 7 மரம் தாண்டியோ, 7 ஊர் தாண்டியோ, இதெல்லாம் தாண்டி போய் சந்தோஷம் கிடைக்கிறதில்ல. சந்தோஷம் நம்மளே நமக்காக நம்மளே உண்டு பண்ணால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த 10%, அதாவது வெளியிலிருந்து வரக்கூடியது, வெளியிலிருந்து வரக்கூடிய சந்தோஷம் பொதுவாக மனிதனோட இயல்பு அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்கிறத நினப்பு மாத்திரம்தான். அப்போ நம்ம அந்த மாதிரி மனிதர்கள் எல்லாரையும் நம்ம வெளியே எடுத்துடணும். நம்மளோட வட்டத்துக்குள்ளே இருந்து அவங்கள எல்லாரையும் வெளியே எடுத்துடணும். பாசிட்டிவாக இருக்கக்கூடிய திங்கிங் உள்ள மக்களை மாத்திரம்தான் நம்ம கூட வச்சுக்கணும். நெகட்டிவ் ஐடியாஸ் இருக்கிறவங்க, நெகட்டிவிட்டி இருக்கிறவங்க நம்ம கூட இருந்தால் நம்மளும் நெகட்டிவ் ஆயிடுவோம். இதுக்கு நம்ம இந்த சந்தோஷத்தை நம்ம பொதுவாக 3 விதமாக பிரிச்சுக்கலாம். அறிவு, திருப்தி, தேடல். அறிவு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது சந்தோஷம். ஒரு பூட்டு இருக்குது, அதுதான் வாழ்க்கை. அதுக்கு ஒரு சாவி தான் அறிவு. பூட்டி வச்சுக்கிட்டே இருந்துட்டு எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளோட அறிவு சார்ந்தது. திறந்துட்டோம் அப்படின்னா சந்தோஷம். அப்போ வாழ்க்கை என்னும் பூட்டை சாவியை கொண்டு திறக்க வேண்டும். அதாவது அறிவு என்னும் சாவியை கொண்டு திறக்க வேண்டும். திறந்தால் சந்தோஷம். அப்போது அறிவுபூர்வமாக இருக்கணும், நமக்குள்ளே தான் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது திருப்தி. இந்த திருப்தி, ஒரு மனிதன் திருப்தியாக இருந்தால் தான் சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒருத்தன் அழுதுகிட்டே இருக்கான். அவன்கிட்ட இன்னொரு ஆள் கேட்குறாரு, ஏன்டா தம்பி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு. எங்கள் சித்தப்பா இறந்து போயிட்டார் சார். இறக்கும்போது எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, சொத்து எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் தானடா, 20 லட்ச ரூபா எழுதி வச்சுட்டு போயிருக்காருல்ல. அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் பெரியப்பா இறந்து போயிட்டார், அவர் ஒரு 20 லட்ச ரூபா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ அதை விட சந்தோஷம் இல்லைப்பா, நீ அப்போ அழுகவே கூடாதுல்ல அப்படிங்கிறாரு. இல்லை, அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி எங்கள் மாமா இறந்து போயிட்டார், அவர் ஒரு 20 லட்ச ரூபா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. நீ தானப்பா வாழ்க்கையிலே கொடுத்து வச்சவன், இறந்தும் எல்லாரும் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவன் சொல்கிற பதில், இனி எங்கள் வீட்டில் சாவறதுக்கு ஆளே இல்லையே. அப்போ அவனுக்கு திருப்தியே வாழ்க்கையில் வரப்போகிறதில்ல. இவ்வளோ பேர் இறந்தும் சந்தோஷம் கொடுத்துட்டு போகும்போதும் அடுத்து சாகிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்கிறவனுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமே கிடைக்க போகிறதில்ல. அப்புறம் தேடல். தேடல் எல்லாத்துலேயும் ஒரு தேடல் இருக்கணும். பட் தேடல் அதிகமாகும்போது என்ன ஆகும்னு பாருங்கள். நான் அமெரிக்காவுக்கு போகணும், நான் அமெரிக்காவில் படிக்கணும், எனக்கு அதுதான் சந்தோஷம். படிப்பு வந்தோடனே எனக்கு அமெரிக்காவில் ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு அதுதான் சந்தோஷம். வேலை கிடைச்சோடனே நான் ஒரு கம்பெனியினோட சிஇஓ ஆகணும், எனக்கு அதுதான் சந்தோஷம். கம்பெனியினோட சிஇஓ ஆனதுக்கப்புறம் நான் ஒரு கம்பெனிக்கு ஓனரே ஆகணும், கம்பெனியினோட ஓனர் ஆன பிறகு அதுதான் சந்தோஷம்னா இல்லை, நான் அந்த மாகாணத்துக்கே கவர்னர் ஆகணும். அப்போ தேடல் 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 இருக்கணும். பட் அந்த தேடல் நம்ம சந்தோஷத்தை அமைக்கிடக்கூடாது.
இதுக்கு இன்னொரு வகையாக சொல்கிறதா இருந்தால், ஒரு மனிதன் ரொம்ப ஒரு செல்வந்தர், பணம் நிறைய வச்சுருக்காரு, புகழ் நிறைய வச்சுருக்காரு, அவர் சந்தோஷத்தை தேடி ஓடுறாரு. வெளிநாட்டுக்கு போகிறாரு, சந்தோஷம் கிடைக்கல. கோயில் எல்லாத்துக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே போகிறாரு, சந்தோஷம் கிடைக்கல. துறவியாயிருங்கங்கிறாங்க, துறவியாகிறாரு, அதுலேயும் சந்தோஷம் கிடைக்கல. அப்போது ஒரு சாமியார் பேரை சொல்லி இவரை போய் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அவரை போய் இந்த செல்வந்தர் பார்க்குறாரு. இந்த செல்வந்தர் பார்க்கும்போது ஒரு பை நிமிர பணம் நகை எல்லாத்தையும் கையில் வச்சுருக்காரு. அந்த செல்வந்தர் அந்த சாமியார்கிட்ட இதை கொடுத்து, இதை நீங்கள் வச்சுக்கிடுங்க, எனக்கு வந்து சந்தோஷம் மாத்திரம் கொடுங்க, நான் எப்படி சந்தோஷமாக இருக்கணுங்கிறத மாத்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த சாமியார் இதை வாங்கின உடனே ஓட ஆரம்பிச்சிடுறாரு. இவர் பின்னாடி விரட்டி ஓடுறாரு, சாமியார் ஓடுறாரு, இவர் விரட்டுறாரு, சாமியார் ஓடுறாரு, இவர் விரட்டுறாரு. ஒரு ஸ்டேஜில் 2 பேராலையும் ஓட முடியல. சாமியாரை பிடிச்சிடுறாரு செல்வந்தர். சாமியார்கிட்ட, நீ இப்படி என்னை விட்டுட்டு ஓடுறீங்களே, என்ன என் பணத்தெல்லாம் கலான்ட்டு போகிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு எது சந்தோஷம் நீ சொன்ன, எது சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி என்னை தேடி வந்த, இப்போ நீ எதை தேடி என் பின்னாடி ஓடுற? அப்போ நீ அடைஞ்ச செல்வம், நீ சேர்த்து வச்ச செல்வம் தான் உனக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை விட்டுட்டு நீ ஏன் பின்னாடி ஏன்ட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு எனக்கு சந்தோஷம் கொடுன்னு சொன்னால் அதில் அர்த்தம் இல்லை. அப்போ இது ஒரு வகை தேடல். இதுக்கு இன்னும் பேசிக்கலாக சொல்கிறதா இருந்தால், ஒரு ஓட்ட வாளியில் தண்ணியை ஊற்றினா தண்ணி நிற்காது. அது மாதிரி நம்மளோட எண்ணங்கள் இப்படியே தேடிக்கிட்டே இருந்தோம், திருப்தி அடையாமையே இருந்தோம், அறிவுபூர்வமே இல்லாமையே இருந்தோம் அப்படின்னா, ஓட்ட வாளியில் தண்ணி எப்படி நிற்பதில்லையோ அதே மாதிரி உங்களுக்கு சந்தோஷமே வாழ்க்கையில் கிடைக்கப் போவது இல்லை. அப்போ நீங்கள் சந்தோஷம் எங்கே இருக்குது? உங்கள்கிட்ட உங்கள் அறிவில் இருக்குது, நீங்கள் திருப்தி அடைகிறதுல இருக்குது, உங்களோட தேடலில் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு மிதமாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். 1, 2 அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும். 3 நமக்கு சந்தோஷம் கொடுக்காதவங்கள நம்மளை விட்டு விரட்டி அடிச்சிடணும். இந்த 3 சேர்ந்தால் மனிதன் சந்தோஷமாக இருக்கலாம். ராம், பொதுவாகவே வந்து எல்லா மரங்களுமே மனுஷங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஒரு மரம் மட்டும் வந்து வேர்ல இருந்து, காம்புல இருந்து, காயில இருந்து எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? என்ன மரம்னு ஐடியா இருக்கா? கண்டிப்பாக ஐடியா இல்லை. நீங்கள் ரொம்ப பில்டப் கொடுக்குறீங்க, ஆனால் சத்தியமாக எனக்கு தெரியல. ஐடியா இல்லையா? நம்ம ஆஃபீஸில் நிறைய இருக்குங்க. வேப்ப மரத்தை பற்றி தான் சொல்கிறேன். இந்த மரத்தில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இதோட எல்லா பார்ட்டுமே வந்து ஹியூமனோட நல்ல விஷயத்துக்காக, உடம்புல வந்து எல்லா சக்தியும் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது இந்த வேப்பம் கொழுந்து, அதாவது அந்த குட்டி குட்டி இலை முளைக்கும் பார்த்தீங்களா, அந்த இலையை வந்து டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்கன்னா, காலையில் எழுந்தோடனே முதல்ல வெறும் வயிற்றுல சாப்பிட்டாங்கன்னா சுகர் லெவல் வந்து நார்மலா கண்ட்ரோல் வந்துருமா? ஓகே, சூப்பரா ஒரு ஃபேக்ட் சொல்லியிருக்கீங்க. என் அப்பா அம்மா 2 பேருக்குமே கொஞ்சம் சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டே சொல்றேன். ஓகே, இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மூலிகைகள் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி பேசுறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வந்து முட்டை சாப்பிட்டு அதிகம் பேர் வந்து இப்போ வந்து முட்டை சாப்பிடாமல் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அந்த வாயு வந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்றைக்கி அரசே வந்து முட்டை போட்டுக்கிட்டு இருக்கு. முட்டை அதிகம் சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து வாயு தொல்லையாகி முதுகில் வலிக்குது, உடம்புல வலிக்குது, அடிவயிறு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு அடைக்குதுன்னு பல மாதிரியான வந்து வலியை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அடி வயிற்றில் வலிக்கும், கொஞ்ச நேரம் பொறுத்து இங்கே மேலே நெஞ்சில் வலிக்கும், அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முதுகில் வலிக்கும். இப்படி மாறி மாறி வலி இருக்கும். எந்த மாத்திரைக்கும் கட்டுப்படாது, எந்த மூலிகைக்கும் கட்டுப்படாமல் இருக்கும். அவங்களுக்கு எந்த மூலிகை கொடுத்தாலும் அது கட்டுப்படலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. முள்ளால் எடுக்க முறை, ஒரு முள் குத்திருச்சுன்னா பெரிய முள்ளை வச்சு குத்தி எடுக்கிறோம். அதே மாதிரி தான் முட்டை சாப்பிட்டதால், முட்டையால் தான் அந்த முட்டையினுடைய வாயுவை வெளியேற்ற முடியும். முட்டை சாப்பிட்டா வாய்வு, அந்த முட்டையை வச்சு பயன்படுத்தினோம்னா அந்த வாயுவை வந்து வெளியேற்றலாம். இன்றைக்கி பெண்கள் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அம்மி அரைக்க முடியல, உட்காந்து எந்த துணி துவைக்க முடியலன்னுவாங்க. ஏன்னா வீட்டில் முட்டை சாப்பிட்ருப்பாங்க. முட்டை சாப்பிட்டதால் அந்த விலாவில் பிடிச்சிருக்கும். அவங்க வந்து குனிஞ்சு துணி கும்ப முடியாது.
நிறைய கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு முக்கியமான மருந்து. மாத்திரையை போட்டு பார்த்தா கொஞ்ச நேரம் சரியாகும், மீண்டும் வந்துடும். இன்றைக்கி வந்து எல்லா வந்து ஓம தண்ணி எல்லாத்தையும் குடிச்சு பார்க்குறாங்க, கொஞ்ச நேரம் போது மீண்டும் வந்து அந்த வலி வந்துடும். அது என்ன செஞ்சாலும் சரியாகலை. இது எப்படி சரியாகும்னா அந்த முட்டையை தான் பயன்படுத்தணும். இந்த முட்டையை எடுத்து முட்டையை வந்து நல்லா தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிறணும். சாதாரணமாக உங்களுக்கு எந்த முட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, நாட்டுக்கோழி முட்டை இன்றைக்கி கிடைக்கல அதனால் நான் இந்த மருந்து செய்யலைன்னு சொல்லக்கூடாது. எந்த முட்டை கிடைக்குதோ அந்த முட்டையை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த முட்டையை அவிச்சு எடுத்து இது வந்து அவிச்சு எடுத்த முட்டை, இந்த அவிச்சு எடுத்த முட்டையை கீழே வந்து டக்குன்னு போட்டோம்னா லேசாக உடையும். அப்போ வந்து இந்த மாதிரி லேசாக கீறல் வந்திருக்கும், அந்த முட்டையில் வந்து லேசாக கீறல் வந்திருக்கும். இந்த கீறல் வராமல் லேசாக போட்டு உடைச்சிட்டு இந்த முட்டையை பயன்படுத்தணும். இந்த முட்டையை பயன்படுத்தினா தான் இதை வந்து சரி வரும். அதோடு சேர்ந்து ஓமத்தை பயன்படுத்துகிறோம். ஓமம், இந்த ஓமத்தை ஏன் பயன்படுத்துகிறோம்? அதிக அளவு வாயுவை வந்து வெளியேற்றக்கூடியது ஓமம். எந்த அளவுக்கு இருந்தாலும் அவ்வளோ ஓமத்தை அள்ளி போட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தோம்னா அந்த வாயுவெல்லாம் வெளியேற்றும். இல்லை கொஞ்சோண்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்தோம்னா உள்ளே இருக்கிற வாயுவை வெளியேற்றும். அதனால் இந்த முட்டையினுடைய வாயுவையும் சேர்த்து இது வெளியேற்றணுன்றதுக்காக தான் ஓமத்தை இந்த முட்டையோடு சேர்க்குறோம். இதோடு சேர்ந்து நம்ம பூண்டு சேர்க்குறோம். பூண்டை வந்து பயன்படுத்தும் போது பூண்டு எவ்வளோ வாயு உள்ளே இருந்தாலும் வெளியேற்றக்கூடியது. பூண்டை வந்து பாலில் வேக போட்டு குடித்தா வாயு சரியாகும். ஆனால் முட்டையை சாப்பிட்டவங்களுக்கு இந்த பூண்டு வந்து வேலை செய்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், முழுமையாக சரியாகாது. ஒரே நாளில் சரியாகணும்னா இந்த முட்டையை வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கணும். இந்த முட்டையை வேக வச்சு எடுத்த முட்டையை எப்படி பயன்படுத்துகிறோன்றதை பாருங்கள். இந்த முட்டை மேலே வந்து இப்போ உடைச்சிருக்கோம், லேசாக உருட்டி கீழே போட்டு உருட்டி உடைச்சி இந்த லேசாக கீறல் இருக்கணும். அதிக அளவு உடைச்சி கூட முழுமையாக எடுத்துடக்கூடாது. எடுக்காமல் இதை இப்படியே வச்சு இது மேலே முழுமையாக உப்பை போட்டு மூடிடணும். ஏன்னா நம்ம வீட்டுங்களில் உப்பு ஜாடி இருக்கும், உப்பு ஜாடி இருந்துச்சுன்னா உப்பு ஜாடிக்குள்ளே தோண்டிட்டு உள்ளே வச்சு மூடிடணும் முட்டையை. சாயந்தரத்தில் இந்த முட்டையை அவிக்கணும், அப்படியே மூடி வச்சிடணும். மறுநாள் காலையில் தான் இந்த முட்டையை எடுக்கணும். அது வரைக்கும் அந்த உப்புக்குள்ளே தான் இருக்கணும் இந்த முட்டை. இந்த தோலோடு தான் இருக்கணும். ஓட்டை பிரிச்சிடக்கூடாது. ஓட்டை பிரிச்சிங்கன்னா காலையில் அந்த முட்டையை நீங்கள் பயன்படுத்தவே முடியாது, அது கொசன்ட்டு போயிடும். இந்த உப்பை போட்டு இப்போ மூடியாச்சு. இது வந்து 12 மணி நேரம் கண்டிப்பாக இந்த மாதிரி உப்புக்குள்ளேயே இருக்கணும். உப்புக்குள்ளே இருந்தால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. இதனுடைய தன்மை, அதனுடைய வாயுகள், அது தேவையில்லாத அந்த கிருமிகளை அந்த உப்பு வந்து தன்னால் எடுத்துக்கணும். கிருமி நாசினி தான் உப்பு. நம்ம உப்பை போட்டு கல் உப்பாக இருந்தாலும் சரி, தூள் உப்பாக இருந்தாலும் சரி, எந்த உப்பாக இருந்தாலும் போட்டு மூடிடணும். மூடி மறுநாள் காலையில் இந்த உப்பை தோண்டி இந்த மாதிரி முட்டையை எடுத்து மெதுவாக அந்த முட்டையினுடைய ஓட்டை பிரிக்கணும். அது வந்து இறுகி போயிருக்கும், நல்லா வந்து இறுகி போயிருக்கும். இறுகின முட்டையை இந்த தோலை மட்டும் நம்ம நீக்கிடணும். அந்த உப்புக்குள்ளே இருந்து எடுத்திருக்கோம், அதனால் இது வந்து உப்பு கைக்கும், நம்ம சாப்பிட முடியாது அப்படிலாம் இல்லை. முட்டை பிரியர்களுக்கு தான் சொல்கிறேன், சைவ பிரியர்களுக்கு கிடையாது. சைவத்தில் சாப்பிட்டவங்களுக்கு வாயு வந்து அது வேற ஒரு மருத்துவத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த முட்டை அதிகமாக சாப்பிட்டவங்களுக்கு தான் இந்த மருந்து. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே குழந்தைங்க எல்லாமே முட்டை சாப்பிடுது. வாரத்துக்கு 5 முட்டை போடுறாங்களாம் பள்ளிக்கூடத்தில். அந்த முட்டையில் சாப்பிட்டு இன்றைக்கி பிள்ளைங்க முட்டையை ரோட்டில் விட்டு எரிஞ்சிருக்குது, ரோட்டில் கிடக்குது. பார்த்திங்கன்னா தார் ரோட்டு ஓரத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த முட்டைகள் வந்து கீழே கிடக்குது. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா முட்டையை வந்து கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி முட்டையை உரித்து இதில் வச்சுருக்கணும். பூண்டை வந்து இந்த மாதிரி சிறு துண்டுகளாக வந்து நறுக்கி எடுத்து இதோட போட்டுக்கிறணும். இது வந்து ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். பல்லுன்னா ஒரு பல்லுன்றது இதுதான் ஒரு பல்லு. இந்த ஒரு பல் பூண்டோடனா 2 பல்லு பூண்டை சேர்த்துருக்கோம். இப்போ முட்டை சாப்பிட்ட வாய்வு, முட்டை சாப்பிட்டதுனால வாய்வு குனிய முடியாது, நிமிர முடியாது, அங்கங்கே உருண்டை மாதிரி திரண்டுக்கிட்டு பளிச்சுன்னு குத்தும். அந்த முட்டை சாப்பிட்ட வாய்வு தொல்லையை வந்து முட்டைனால தான், முட்டை சாப்பிட்டு தான் வந்து நம்ம குணப்படுத்த முடியும். இப்போ அந்த மருந்து உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்றதை சொல்லி கொடுக்குறேன். ஒரு முட்டைக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து ஓமம் போட்டால் போதும். அந்த ஓமத்தை லேசாக வறுத்தெடுக்கணும், கருகக்கூடாது, பொன் வறுவலாக வறுத்தெடுக்கணும். லேசாக அந்த மாதிரி வந்துச்சுன்னா லேசாக அந்த மாதிரி இது பண்ணோம்னா எல்லாமே வந்து கருகாமல் பார்த்துக்கிறணும், கருகக்கூடாது ஓமம். இந்த முட்டையை வந்து லேசாக வெட்டிடணும். வெட்டிட்டு இதில் மஞ்சக்கரு இதெல்லாம் நீக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே வந்து அவங்க சாப்பிட்றவங்க வந்து சாப்பிட வேண்டியதுதான்.
ஒரு முட்டைக்கு ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் வந்து வறுத்தெடுத்த ஓமத்தை நம்ம கூட சேர்த்து கலந்துடணும். பூண்டு ஒரு பல் சிறியதை வந்து பொடிசாக நறுக்கி அது கூட கலந்துடணும். காலையில் வெறும் வயிற்றில் வந்து இதை சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு மோசமான வலி, நெஞ்சு வலியாக இருக்கட்டும், இந்த முட்டை சாப்பிட்டதில் உடனே 1 மணி நேரத்தில் விட்டுரும். இது 3 நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் முட்டை எத்தனை 30 முட்டை திண்டாலும் வலி வராது. வந்தால் ஒரே மாதிரி இதே மாதிரி செஞ்சிட வேண்டியதான். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். வெறும் உப்பு தண்ணியை வச்சு தான் பல் விளக்கணும். பர்பஸை வச்சு விளக்கக்கூடாது. உப்பு தண்ணியை வச்சு விளக்கிட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா எவ்வளவு மோசமான வாய்வு தொல்லையாக இருந்தாலும் சரியாயிரும். இது அவ்வளவு ருசியாக இருக்கும். குழந்தைகளுக்கு இப்போ அதுக்கப்புறம் கொடுத்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து முட்டை சாப்பிட ஆரம்பிச்சிடும். முட்டை சாப்பிட்டு வர தொல்லைகளுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. முட்டையினால் ஏற்பட்ட வாய்வு, அதான் சொல்லுவாங்களே, முள் குத்துனா பெரிய முள்ளை வச்சு எடுக்கணும். எது வந்துச்சோ அதில் தான் அது சரியாகும். வாய்வு, முட்டை சாப்பிட்டா வாய்வு. அந்த முட்டையிலே வந்து நம்ம மருந்து செய்கிறோம்னா கண்டிப்பாக உப்புக்குள்ளே வச்சு 12 மணி நேரம் மூடி வைக்கணும். 12 மணி நேரம் மூடி வச்சா தான் இந்த முட்டை வேலை செய்யும். வெறும் முட்டையில் எடுத்து இந்த சீரகமும் நம்ம இதுவும் போட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க. அந்த சீரகத்துக்கெலாம் இது வேலை செய்யாது. ஓமத்துக்கு தான் வேலை செய்யும், பூண்டுக்கு தான் வேலை செய்யும். முட்டை உப்புக்குள்ளே 12 மணி நேரம் இருந்தால் கண்டிப்பாக அந்த வாய்வு தொல்லையே இருக்காது. வலி, விழாவில் இருக்கிற வலி போயிடும். உருண்டு திரண்டு வந்து அடைக்குதுன்னுவாங்க. அந்த உருண்டு திரண்டு வந்து அடைக்கிறது கூட இல்லாமல் சரியாகும். இந்த வாய்வு தொல்லையிலிருந்து வெளிவரணும், முட்டையினுடைய வாய்வு தொல்லையிலிருந்து வெளிவரணும்னா இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை வந்து சிறுவர்களுக்கும் பெரியவர்களும் ஒரு முட்டை அளவு சாப்பிட்டா போதுமானது. கண்டிப்பாக இது சரியாகும். இந்த மருத்துவ முறையை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிரீத்தி, நோ ஷேவ் நவம்பர் அப்படின்னு ஒரு கேம்பெயின் இப்போ போயிட்டு இருக்கு. அதை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டேன், பட் வந்து கரெக்டா தெரியல என்ன விஷயம். நோ ஷேவ் நவம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ வந்து ஒரு சராசரியா பாத்தீங்கன்னா ஷேவ் பண்றது வீக்லி ஒன்ஸ் அது ஷேவ் பண்ணுவாங்க இல்லையா. ஒரு தடவை ஷேவ் பண்றதுக்கு எப்படியும் கடைக்கு போனாங்கன்னா ஒரு 50 ரூபீஸ் 60 ரூபீஸ் ஆகும். ஸோ அந்த காசெல்லாம் மிச்சம் பண்ணி நவம்பர் மாசம் ஃபுல்லா பாய்ஸ் வந்து ஷேவ் பண்ணாம அந்த காசை மிச்சம் பண்ணி கேன்சர் பேஷண்ட் வந்து டொனேட் பண்றதுக்காக தான் இந்த நவம்பர் நோ ஷேவ் நவம்பர் அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்றாங்க. கேம்பெயின் நல்லா இருக்கு, பட் ஏன் ஸ்பெசிஃபிக்கா நவம்பர்? ஸ்பெசிஃபிக்கா ஏன் நவம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்ட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து வின்டர் சீசன். ஆமா. சோ வந்து ஷேவ் பண்ணாம அந்த பியர்டோட இருந்தோம்னா கொஞ்சம் வார்மா ஃபீல் பண்ணுவாங்க பாய்ஸ்லாம். சோ அதனால வந்து இந்த மந்த்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் சகிக்கணும் இல்லையா, அதனால இந்த நவம்பர் மந்த்ல வந்து கொஞ்சம் பசங்க சுமாரா இருப்பாங்க, ஷேவ் பண்ணலாம் கூட, அப்படினால இந்த மந்த் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. பட் மெயின் காஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு 200 to 300 ரூபீஸ் வந்து டொனேட் பண்ணணும், கேன்சர் பேஷண்ட்க்கு வந்து டொனேட் பண்ணணும் அப்படின்றது தான் மெயின் காஸ். ஒரு நல்ல கேம்பெயின் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீங்க ஏன் இந்த கேம்பெயின்ல பாட்டா இல்ல? இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்பதான் நவம்பர் ஆரம்பிச்சது, உடனே கேப்பீங்களே. ஓகே, சோ உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய நாளுடைய 12 ராசிக்கான பலனை சொல்றதுக்காக யதார்த்த யோஜனர் செல்வி நமக்காக காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 9ஆம் தேதி 11வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 23ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எப்பேற்பட்ட பயணமும் அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு. எதிரிகள் பாலத்திலிருந்து மீண்டு பெரும் அளவுக்கு அனுகூலத்தை பெறக்கூடிய நாள். எதிரிகள் புறமிட்டு ஓடக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு எதிராக செய்தவர்களெல்லாம் அதிலிருந்து மறைத்து உங்களிடமே நட்பு பாராட்டுவதற்குண்டான உன்னதமான நாளாக காணப்படுகிறது. குடும்பத்தாருக்கு வேண்டிய அனைத்து விஷயத்தையும் செய்து முடிப்பதற்குண்டான உகந்த நாள். ஏற்கனவே உங்களுக்கு இருந்த மனசங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்திகள், தேக ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நிவர்த்திகள், தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்கள் எதிரிகள் பலத்தை முற்றிலுமாக முறியடிப்பதுடன் அரசமைப்பு, உத்தியோகத்தில் பதவிகள், அனுகூலங்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் நிவர்த்திகள் எல்லாம் அனுகூலத்தை அமைப்பை காணப்படுகிறது. அதே சமயம் பிள்ளைகளுடைய அமைப்பில் சிறிது மன கஷ்டம் ஏற்படலாம். அப்படி இருக்கின்ற ரிஷபராசிக்காரர்கள் இன்று பிரதோஷம் என்பதனால் அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் பேருக்கு அபிஷேக பொருட்களை கொடுப்பதன் மூலமாக அந்த மன வருத்தம் முற்றிலுமாக நிறைவேறப்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் அவசரத்தனம் வேண்டாம், சிறிது கவனமாக இருங்கள். எதிரிகள் பலம் சிறிய இடத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி ஏற்படலாம். பொறுமை மிகப்பெரிய பலத்தையும் அனுகூலத்தையும் தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் அதே சமயம் சோம்பலால் தேவையில்லாத நல்ல வாய்ப்புகளை இழப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே மிதுன ராசிக்காரர்கள் சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து கொள்ள பழக்கத்திற்கும் குளித்து இஷ்டப்பட்ட தெய்வத்திற்கு முன்பாக 1-2 நிமிடம் நின்று தியானித்து அன்றாட பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டது இன்றைய நாள் மட்டுமில்லை, எல்லா நாளும் தொடங்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் இடத்தில் உள்ள சனியால் அந்த அனுகூலம் மேலும் மேலும் பெருகுமே தவிர குறையாது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, கடல் கடந்த பயணங்கள், வெற்றிகள், தொலைதூர செய்திகள் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. தைரியம் தன்னம்பிக்கையிலிருந்து உங்களுக்கு இருந்த மனசஞ்சலங்கள், சங்கடங்கள், இப்பேற்பட்ட பிரச்சனையை தீர்ப்போம் என்ற அமைப்பிலிருந்தெல்லாம் தெய்வத்தின் கடாட்சத்தாலும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தாலும் எல்லாவித பிரச்சனையும் முறியடித்து நல்ல முன்னோக்கி செல்லக்கூடிய நாளாகவே இந்த நாள் தைரியம் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரசியலமைப்பில் இருப்பவர்கள் படைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றம், படைப்புகள் வெற்றி, புதிய கௌரவம், அரசு கௌரவம் எல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். எப்பேற்பட்ட ஓய்வு அமைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. பொறுமையாக இருந்தால் எல்லா விஷயம் மேன்மேலும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. ஏற்றம் அனுகூலங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு அணிவகுத்திருந்தாலும் வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை இன்னும் மேலும் மேலும் பெரிய அளவு அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், உத்தியோகம் மற்ற அனைத்து விஷயங்களிலெல்லாம் முன்னேற்றம் காணப்பட்டாலும் வண்டி வாகன வித்தைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வண்டி வாகனமோ அவசியமில்லாத இரவு நேர பயணங்களோ பெரும் சிக்கல்களையும் தேவையில்லாத உபத்திரத்தையும் ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருந்தாலே கன்னியா ராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள்லாம் காணப்படும். வெளிவட்டாரத்தில் விட்டு கொடுக்கின்ற நீங்கள் குடும்ப விஷயத்தில் இவ்வளவு கோபதாபங்கள் கூடவே கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றம், அனுகூலங்கள், லாபம், சுபவிரய பிராப்தம் எல்லாம் காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் தேவையில்லாத மனசுமை, பணிச்சுமை, மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். லீவு கேட்டாலும் லீவு கொடுக்காத அளவுக்கு உங்களை வேலை வாங்க வைக்கலாம். அதனால் மனச்சோர்வெல்லாம் அடையாதீர்கள். சூரியனின் ஆதிக்கம் உங்கள் ராசியில் இருப்பதனால் கண்டிப்பாக அனுமன் வழிபாடு மிக முக்கியமாக காணப்படுகிறது. சாதாரணமான கோபம் கூட பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், லாபம். எனவே புதிய பொருள் சேர்க்கை, லாபத்தின் அமைப்பு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு, யோகத்தின் அளவுனால் வண்டி வாகன மாற்றங்கள், உத்தியோகத்தில் பெரிய அளவு அனுகூலங்கள், மென்மக்களை சந்திப்பது மூலியமாக ஆதாயங்கள், அரசமைப்பில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் நிவர்த்திகள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், குடும்பத்தில் சுபவிரயத்தில் உள்ள பாதிப்புகள் நிவர்த்திகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் மேன்மை, அரசமைப்பில் அனுகூலங்கள், மேலதிகாரிகளுக்கு பாராட்டு பெறுவது, தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களுக்கு உத்வேகம் ஏற்படுவது, நல்ல அமைப்புக்கு அனுகூலங்கள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், மனசங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்திகள்,
வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய திட்டமிடுதல் போன்ற விஷயங்கள் உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் பெரிய அளவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவு விஷயத்தில் சிறிது கவனம். ஜவாப் கொடுக்க வேண்டாம், ஜாமீன் கொடுக்க வேண்டாம். யாருக்கும் கடன் சொல்வதற்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் பெரும் பிரச்சனை ஏற்படுத்திவிடும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதுடன் தன் குடும்பத்தாருக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியார் அல்லது பெற்றோர்கள் எது கூறினாலும் அதில் ஒரு உள்ளார்த்தம் இருக்கும் என்று நினைத்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் அவர்களை உதாசீனப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, பிறகு பெரும் சிக்கலுக்கு மாட்டிக்கொண்டு பிறகு வருத்தப்படுவதெல்லாம் ஏற்பட்டுவிடும் என்பதை மகர ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு முழுவதும் உள்ளதை நினைவில் வைத்து கொண்டாலே போதும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அரசமைப்பில் சிறிது கவனம். மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை சிலர் தூண்டிவிடலாம். யாரை பற்றி புறங்கூறாதீர்கள். எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் இருங்கள். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்கள் கூடிய விரைவில் கிடைக்கின்ற வரையில் நிதானம். இன்றைய நாள் எல்லாவற்றிலும் சுருக்கி கொண்டு தான் உண்டு தன் வேலை உண்டு குடும்பம் உண்டு வீடு உண்டு என்று இருப்பவர்களுக்கு சிக்கல்கள் பெரிதாகாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா விஷயமும் அனுகூலங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த தடைகள் நிவர்த்திகள், பதவி உயர்வு அமைப்புக்கு உண்டான உத்வேகம் பெறுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பதெல்லாம் காணப்பட்டாலும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களும் தனிப்பட்ட உத்தியோகத்தில் மேல்நிலையில் உள்ளவர்களும் தேவையில்லாத சிறியவர்களால் பாதிப்புகள் ஏற்படும் என்பதனால் யாரையும் தவறான வார்த்தை சொல்வதோ அவர்களை கோபப்படுத்துவதோ கூடவே கூடாது. எல்லா விதத்திலும் புன்முறுவலுடன் இருப்பதற்குண்டான முயற்சியில் இன்று ஈடுபடுங்கள். இல்லையென்றால் பெரும் கஷ்டமும் பெரும் சங்கடங்களும் ஏற்பட்டுவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே ராம், ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வழக்கம் போல் இன்றைக்கி என்னோட ஃபேவரட் செக்மெண்ட் எதுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி செக்மெண்ட் சொல்லாமா நீங்கள் சொன்ன லிங்க்னு சொல்வேன். என்ன அப்படின்னு பார்த்தா நோ ஷேவ் நவம்பர். ஸோ அந்த லிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு போய் என் வீட்டில் இருக்க எல்லா ஆண்களிடமும், அதில் அப்பா அண்ணன் அவங்கள சொல்ல வந்தேன். நீங்கள் யோசிக்காதீங்க, எல்லாத்தையும் சொல்லி நோ ஷேவ் நம்பரை ஃபாலோ பண்ண சொல்ல போறேன். அதாவது நல்ல காஸ்க்கு வந்து டொனேட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு. எஸ், நீங்க உங்களுக்கு பிடிச்ச செக்மெண்ட்? எனக்கு பர்சனலா பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரத்னவேல் டாக்டர் வந்து பேசினார் இல்லையா, உங்க ஃபேவரட்? என்னோட ஃபேவரட். அவர் வந்து பேசினாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீடைலா பேசுவார். எந்த டாபிக் பேசினாலும் அதுல வந்து ஒரு உண்மை இருக்கும் அவர் பேசல. ஸோ அதனால எனக்கு இந்த செக்மெண்ட் ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி இப்போ வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நாளைக்கு தீபாவளி இல்லையா, பட்டாசு வெடிப்போம், புது சட்டை போடுவோம் அப்படின்னு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மக்கள் அதை பார்க்கட்டும், நம்ம கிளம்பிடலாம். இதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு தீபாவளி ஸ்பெஷல் எபிசோட்ல வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராமன், பிரீத்தி அந்த எட்டை டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.